ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சிறுவந்தாடு போகிறோம். கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிறுவந்தாடு போகிறோம். நிறைய பேருக்கு பட்டு புடவைன்னா புவனகிரி அப்புறம் திருபுவனம் அந்த மாதிரி இடம் தான் தெரியும். ஆனால் கடலூரில் நமக்கு பட்டுன்னு சொல்ல போனாவே சிறுவந்தாடு தான் பெஸ்ட்டு. இன்றைக்கி அங்கே கலெக்ஷன் எப்படி இருக்குது, ரேட் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரோட மச்சானுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு சாரீ எடுக்க போகிறோம். அங்கே போயிட்டு சாரீ கலெக்ஷன் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரேட் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ பண்ணுறோம். அந்த லாங் வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு நமக்கு தெரியலை, ஆனால் நல்லா வரும்னு நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப், லைக் எல்லாமே கண்டிப்பாக பண்ணுங்கள். எப்படி இருக்குது, அதை மாற்றிக்கலாமா, இல்லை இப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், அங்கே போயிட்டு பண்ணுறேன். ஓகே, பஸ்ஸில் கிளம்பிட்டு இருக்கோம். வாய்ஸ் கேட்காது. சிறுவந்தாடு வந்துட்டோம். அதே கண்டக்டர் கேள்வி கேட்டு இறக்கி விட்டான். எந்த ஊருன்னு தெரியல. எல்லா பஸ்லையுமே சிறுவந்தாடு இறங்குங்கண்ணா சொல்லுவாங்க. இங்கே எதுவுமே சொல்லல. ஆள்கால் ஒரு கற்று இறக்கி விட்டாங்க. இப்போதான் வந்து இறங்கியிருக்கோம். புடவை கடைக்கு வந்தாச்சு, கிளம்பிட்டோம். இந்த சாரி தான் பிடிச்சிருக்கு. ஆனால் எந்த சாரி சூஸ் பண்ணுவோம்னு தெரியல. முடிஞ்சிருச்சு. சாரி பார்த்துருக்கோம். மொத்தம் 7 சாரி பார்த்துருக்கோம். 7 சாரியில் எது ஓகேவோ அதுதான் சூஸ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு பொண்ணு ஓகே சொல்லணும். எதுவாக இருந்தாலும் எது பார்க்குறாங்க, எது ஓகே சொல்கிறாங்க பார்த்து எடுப்போம். இதுக்கப்புறம் பொண்ணு சாரியில் எடுக்கும் தான் பொண்ணையும் கூடவே கூட்டிகிட்டு வந்துடணும். நல்லா இருக்கானா இருங்க, என்னென்ன சாரி எடுத்துருக்கோம் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா சிறுவந்தாடு வரோன்னு சொல்லியிருந்தீங்களா? ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கடைக்கு போயிருந்தோம். அந்த கடையில் போயிட்டு 16,500 சொன்ன புடவையே நாங்கள் 2,500 கேட்டோம். அவங்க தரவே இல்லை. சரி, கூட ஒரு 300 போட்டு 2,800 ஃபைனல் பண்ணோம். என்ன சாரின்றதை வீட்டில் வந்து கண்டிப்பாக காட்டுறேன். இப்போ வந்து நாங்கள் ஸ்வாதிக்கு வந்திருக்கோம். சில்க் காட்டன் சாரி பார்க்க வந்திருக்கோம். நானும் எங்கள் மாமியாரும். எங்கள் கூட வந்த எங்கள் அம்மா வந்து இந்த கடையை விட்டுட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். ஏன்னா 3 பேரும் ஒன்றா விட மாட்டேங்கிறாங்க. எந்த கடைக்கு போகிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஸ்வாதிக்குள்ளே போகிறோம். இங்கே போயிட்டு கலெக்ஷன் எப்படி இருக்குன்றதை சொல்கிறோம். ஓகேவா? சிறுவந்தாடு போயிருந்தோம் இல்லைங்களா? சிறுவந்தாடில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எடுக்க போனது ஒரு சாரி தான். ஆனால் நாங்கள் அங்கே எடுத்தது மொத்தம் 8 சாரி எடுத்தோம். நாங்கள் 7 சாரி, பொண்ணுக்கு ஒரு சாரி. ஒரு கடையில் பார்த்தோம். ஆனால் ரேட் அந்த கடையில் மட்டும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. நாங்கள் எடுத்த சாரி 2,800 ரொம்பவே ஒர்த்து. நம்ம இங்கே எடுத்தோம்னா அது 11,000 16,000 இருக்கும். 2,500 வந்துச்சு. ஆனால் பேசினா மட்டும்தான் அங்கே ரேட் குறைக்க முடியும். பேசலன்னா ரேட் குறைக்கவே முடியாது. அது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் போயிட்டு அது என்ன சாரிமா நம்ம எடுத்தோம்? சில்க் காட்டன் சாரி எடுத்தோம். சில்க் காட்டன் சாரியில் இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள பெரிய பார்டர் சாரி எடுத்தோம். அதில் 6 சாரி. அப்புறம் எங்கள் ஆத்தாவுக்கு வந்து சின்ன பார்டர் வச்சு ஒரு சாரி எடுத்தோம். அது என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாரி 700 கொடுங்கன்னு கேட்டால் தரமாட்டேன்ட்டாங்க. 1,200 ஃபர்ஸ்ட்டு 2,400 போட்டாங்க. கடையை விட்டு வெளியே வந்துட்டோம். கடையை விட்டு வெளியே வந்தோன்னா 1,200 போட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கடையை விட்டு வந்துட்டு அப்புறம் இல்லை எங்களுக்கு இன்னும் ரேட் குறைச்சி கொடுங்கன்னு கேட்டேன். அந்த 7 சாரியுமே நாங்கள் 5,500 எடுத்தோம். ஒர்த்து தான். நான் சாரி வந்து இப்போ என்னால் ஷோ பண்ண முடியாது. நான் வீட்டுக்கு போயிட்டு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அவங்க வந்து முடிச்சுட்டு அங்கே சாப்பாடு இது சரி இருக்காது. சிறுவந்தாடு தான். அதனால கடலூரில் வந்து சாப்பிட்டுருக்கோம். கடலூரில் எங்கே சாப்பிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, யா முகமது பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் யா முகமது ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கோம். சில்லி பரோட்டா சாப்பிட்றோம். நல்லா இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன சாரி எடுத்துருக்கோம், சாரி எப்படி இருக்குன்றத நெக்ஸ்ட் டைம் வந்து வீட்டில் போயிட்டு என்ன சாரி எடுத்திருக்கோம், யார் யாருக்கு என்னென்ன சாரி என்னென்ன கலர்ன்றத சொல்கிறேன். ஓகேவா? சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசுகிறேன். பாய். கேவி வந்திருக்கோம். டுடே ஷார்ட் இன்ஸ்கேட் எடுக்க வந்திருக்கோம். இதுதான் நம்ம எடுத்த சாரீ கலெக்ஷன். வீட்டில் எடுக்க முடியல, எல்லாரும் இப்படியே விருதாச்சலம் போறேன்னு சொல்றாங்க. அதனால ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த சாரீ வந்து கஸ்தூரி அம்மாவுக்கு, இது பித்தாக்கு, இது வந்து மோனிக்கு, இது எங்க மாமியாருக்கு, இது எனக்கு, இதுவும் எனக்கு, இது எங்க பாட்டிக்கு, இதான் பொண்ணுக்கு. நாங்கள் எடுக்க போன சாரீ இதுதான். ஆனால் எடுத்த சாரீ இது மொத்தமும் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க.